இன்னைக்கு வந்து 28th February உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே தான் நான் சொல்வேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து HPV வேக்சினேஷனை பத்தி நேஷன் வைடு கேம்பெயின் வந்து ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கீமை வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிடுச்சு. HPV வேக்சினேஷன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன். இது ஏன் இந்த வேக்சினேஷனோட கேம்பெயின் நடக்குதுன்னா, இப்ப பெண்கள் மத்தியில ஸ்பெஷலி இந்தியாவில் பாத்தீங்கன்னா சர்விக்கல் கேன்சர் தான் வந்து லீடிங் கேன்சரா இருக்கு. அதனால டெத் ரேட்டும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஆனா அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாமா, அதோட ப்ராப்பர் அவேர்னஸ் அண்ட் வேக்சினேஷன் வச்சு ப்ரிவென்ட் பண்ணலாமா? மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வேக்சினேஷன் எடுக்கிறது சேஃப்ன்றாங்க. இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா, பெண்கள் வந்து 9 to 14 வயசுக்கு உள்ளவங்க வந்து எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இப்போ வந்து ஒரு வேக்சினேஷன் எதுக்கு எடுக்கிறது, அந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல வந்து இட் வில் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் சர்விக்கல் கேன்சர்னு சொல்லப்படுது. இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு மத்தியில வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கதாங்க செய்யுது. அது என்னன்னா, சில மித் அண்ட் ஃபியர் அவங்களுக்குள்ளாரே இருக்கு. அது என்னன்னா, இப்ப தைராய்டு இருக்கு, இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா அதை எடுத்துக்கலாமான்ற மாதிரி இருக்கு. அதையும் எடுத்துக்கலாம். அது வந்து இந்த வேக்சினேஷன் இம்பாக்ட் பண்ணாதுன்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஃபர்டிலிட்டியில ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்டாக்கா அதுவும் வந்து வராது. இது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே கிளாரிஃபை பண்ணிருக்கு. இது வந்து இந்த வேக்சினேஷன் வந்து ஹார்மோன்ஸை வந்து போய் ஒன்றும் டச் பண்ணாது. இது வந்து ஒன்லி இம்யூன் சிஸ்டத்துல தான் ஒர்க் ஆகும்னு. ஏன் சில டாக்டர்ஸ் வந்து PCODs அண்ட் மென்ஸ்ட்ருவேஷன் ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ்க்கும் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இதோட டோசேஜஸோட மிஸ்கன்செப்ஷனும் இருக்கு. இது வந்து 3 டோசேஜ் கொடுக்குற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க, இது வந்து 2 டோசேஜஸ் போதுமா, சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 1 டோசேஜஸே போதுமானது. இது வந்து எப்படி கொடுக்கணும்னா 6 months அப்பார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கவர்மெண்ட்டை பத்தி நம்ம வந்து எவ்வளவு நாளும் குறை சொல்லலாங்க, அது வந்து ஒரு தனி சினாரியோ. ஆனா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது நம்மளும் அதை தரவா வெரிஃபை பண்ணிட்டு அதை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேக்சினேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆனா அதுக்கு வந்து பேரண்ட் கன்சல்ட் இல்லாம இது வந்து போட முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் என்ன செய்யணும்னா, போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்கு ஃபர்தரா ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சின்ன சின்ன தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.